சேரன் தயக்கத்தோட கேட்ட கேள்விக்கு நிலாவும், நான் கண்டிப்பா சோழனை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். எனக்கும் சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் விருப்பம் இருக்கு. அதனால நான் இந்த டிவோர்ஸ் வேண்டான்னு தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போயிட்டு சோழனை நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சோழனும், என்னென்ன நீ பேசுனியா என்ன, நிலா என்ன சொன்னான்னு கேட்க, அதுக்கு சேரனும் செம்ம ஹாப்பியா, நிலா கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுடா. கண்டிப்பாக நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்களுக்கு இந்த தடவை டிவோர்ஸ் கிடைக்காது, இந்த கேஸே தள்ளுபடியாக்க போகுது, நீ கடைசி வரைக்கும் நிலா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சொல்ல, அவ்வளோதான். இதை கேட்டுட்டு சோழனும் வானத்துக்கு பூமிக்கும் சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு மாதிரியாக ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி திடீர்னு நிலா வெளியே வந்து, என்ன சோழன் நம்ம கிளம்பலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் சோழனும் நிலாவை சரியாக கவனிக்காமல், கண்டிப்பாக அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக நிலாவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போதெல்லாம் அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலா கிட்ட, நிலா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நிலாவும், எதுக்காக, இல்லை அது வந்து இல்லை நான் எதுவும் சொல்லலை, நீயும் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கல்ல, அதனால நானும் உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மனசு போல் சந்தோஷத்தோட, கண்டிப்பாக நிலா நம்மளை வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு உறுதியாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜ் கேட்கும்போது சந்தோஷமாக சிரித்து தலையாட்டுறாங்க இல்லைன்ற மாதிரி. ஆனால் அதுக்குள்ளேயே நிலா என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. ஆமாம் மேம், எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சோழனும் உண்மையை ஏற்றுக்கவே முடியல. நிலா இதை தான் சொன்னாங்களான்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி நிலாவை பார்த்து, நிலா நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க நமக்கு டிவோர்ஸ் கொடுக்க சம்மதமான்னு கேட்டாங்க, நீங்கள் தெரியாதனமாக சம்மதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போலேன்னு சொல்ல. ஆனால் நிலாவும், இல்லை சோழன், நான் நல்லா கேட்டு தெளிவாக தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேணும், நான் என் வாழ்க்கையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இதுக்கப்புறமாவும் என்னால் உங்கள் கூட இருந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு, மேம் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சோழனும் இந்த தடவை, இல்லை இல்லை நிலா ஏதோ தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் கொஞ்சம் நிலா கிட்டே பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட ஜட்ஜுமே, இங்கே பாருங்கள் லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ அடுத்தது லன்ச் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் உங்ககிட்ட கேட்போம், இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா வேண்டாமான்னு நாங்கள் முடிவெடுக்க முடியும், தேவையில்லாமல் கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க லஞ்சுக்கு அந்த கேஸை ஒத்தி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க நிலா கிட்ட அதே கேள்வியை கேட்க, நிலாவுமே ஆமாம் மேம் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் லஞ்ச் டைம் ஃபுல்லாக சோழன் நிலா கிட்ட எவ்வளவோ கெஞ்சிருக்காங்க. ஆனால் நிலாவும் சோழனோட முகத்தை கூட பார்க்காம அவங்க திரும்பியே உட்காந்துருக்காங்க. அவங்கள ஒரு தடவை கூட பார்த்து பேசவே இல்லை. இதை பார்த்துட்டு சோழனும், ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில், நான் என்ன உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டேன்னா, நீங்கள் எனக்கு ஆசை காட்டுற மாதிரி என்னெல்லாம் பண்ணீங்க, அதுவும் அண்ணன்கிட்ட வேற இந்த டிவோர்ஸ்க்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ இங்கே வந்து ஏங்க மாற்றி சொல்கிறீங்கன்னு கேட்காதுக்கு நிலாவும், இங்கே பாருங்கள் இது என் வாழ்க்கை, நான் முடிவெடுக்கிறேன், இதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எனக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, அவ்வளோதான், என்னை வற்புறுத்திலாம் உங்கள் வீட்டில் இருக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிட்டு ஜட்ஜ்கிட்டேயுமே இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சோழனும் மனசுடைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நிலாவும் ஏதோ ஒரு கட்டாயத்தில் தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கான்றதையும் அந்த நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு விருப்பம் கிடையாது, இவங்க ஏதோ ஒரு கட்டாயத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால் இந்த கேஸை தயவு செஞ்சு ஒத்தி வைங்க, இது எங்கள் நடுவில் இருக்க வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜட்ஜுமே, இங்கே பாருங்கப்பா, வழக்கை ஒத்தி வச்சுக்கிட்டேலாம் இருக்க முடியாது, ஏற்கனவே எங்களுக்கு 1 வருஷம் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேணால் ஒரு 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளேயே என்னென்னு பேசி முடிவெடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா இந்த பொண்ணு சொல்கிறதா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க கேஸை 10 நாளுக்கு அப்புறம் நடத்துகிறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா வழியில் ஃபுல்லாக நிலா கிட்ட சோழன் கோவத்தில் பேசிக்கிட்டே வராங்க. உங்களுக்கு இப்போ என்ன தாங்க பிரச்சனைன்னு கேட்கான நிலாவும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தனக்கு டிவோர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனோடு இருக்கிற மாதிரியான எக்ஸ்ப்ரெஷனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே குமரி குமரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் சோழனும் டென்ஷனோட சேரன்கிட்ட, அண்ணன் காலையில் நிலா உங்ககிட்ட என்னென்ன சொன்னா, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா, ஆனால் அங்கே ஏன் நான் பைத்தியம் மாதிரி எனக்கு சோழன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சேரனும் பாண்டியும் ஒன்றுமே புரியாமல், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போதே திடீர்னு பாண்டிக்கு வானதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நீ என்னை பார்க்கவான்னு கூப்பிட்றாங்க. பாண்டியும், இருடா நான் வந்துடுறேன், திடீர்னு வானதி கூப்பிட்றா, ஒருவேளை அவளுக்கு கோவம் போயிடுச்சு போலேன்னு சொல்லிட்டு அவங்க வானதியை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஆனால் சேரனும் உடனடியாக நிலாவோட கதவை நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிலாவும் டோரை கடைசி வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை.
இதை பார்த்துட்டு பல்லவனும் என்னென்ன ஆச்சு, என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க சேரனும் சோழனும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பல்லவனும் அண்ணா இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நிலா அன்னைக்கு உன் கூட தான் சேர்ந்து வாழ வெறுப்பாக இருந்துச்சு. அவங்களோட முகத்தை பார்க்கும்போதே எனக்கு அது நல்லா புரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் அங்கே போய் இப்படி மாற்றி சொன்னாங்கன்னு தெரியவே இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நிலா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராங்க. வந்தவங்க நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி எங்கேயோ யாரையோ சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க கையில் ஒரு பை ஃபுல்லாக பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க உடனடியே சேரன் கிட்ட இங்கே பாருங்கள், இதில் என்னோடய நகையும் இருக்குது, இந்தாங்க இந்த நகையை வச்சுக்கோங்க. இது சந்தாவுக்கு நீங்கள் போடுறதா சொன்ன 30 பவுன் நகையை விட 10 பவுன் அதிகமாக தான் இருக்குது. சந்தாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்தாங்க ஒரு 40 லட்ச ரூபாய் பணம் இருக்குது, இதை வச்சுக்கோங்க, கல்யாண செலவுக்கும் ஆகும். அதே மாதிரி இந்த வீட்டையும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். அப்புறம் சந்தாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையுமே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பல்லவா இங்கே வான்னு சொல்லிட்டு அவங்க கையிலையுமே கொஞ்சம் கட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நல்லா படிக்கணும் புரியுதான்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட இங்கே பாருங்கள் சோழன், இதுதான் உண்மை, ஏற்றுக்க பழகிக்கோங்க. என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாது. இந்தாங்க இந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே பாண்டி ஏதோ ஒரு செம்ம ஷாக்கான விஷயத்தை கேள்விப்பட்டு வந்த மாதிரி ஆடி போய் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். உடனே அவங்கக்கிட்ட இருந்த ஒரு 20 பவுன் நகையை எடுத்து கொடுத்துட்டு என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதை வானதிக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் பணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வெளியே போயிட்டு நடேசன் கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் 4 லட்ச ரூபாய் கடன், இதை நீங்கள் அடைச்சிட்டு 1 லட்ச ரூபாய் இந்த வண்டி செலவோ இல்லைனா உங்களோட உடம்பை பார்க்கறதுக்காகவோ செலவு பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. ஆனால் நடேசனும் ஆமாம் இவ்வளோ பணம் ஏது உனக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு நிலாவும் இது எல்லாத்தையுமே என்னோட அப்பா கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான மொத்த குடும்பமும் உடனடியாக நிலக்கிட்ட வந்து அப்போது உங்கள் அப்பா தான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா, பணத்தெல்லாம் கொடுத்து எங்களெல்லாம் செட்டில் பண்ணி விட்டுட்டு வந்தா கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களான்னு கேட்க அதுக்கு நிலாவும் ஆமாண்ணா அதை தான் சொன்னாங்க, எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. இதுக்கு மேலேயும் நான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே இருந்தோம் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் உங்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது. எங்கள் அப்பா தான் இந்த டிவோர்ஸ் கேஸ் கடைசியாக முடிய போகுதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேச வந்தாங்க. அவங்களோட பிஸ்னஸ்லேயும் நிறைய பிரச்சனை இருக்கான், அதே மாதிரி குடும்பத்துலேயும் நிம்மதியோ சந்தோஷமோ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அந்த குடும்பத்தோட லக்கி சாம் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அதனால் என்னை வீட்டுக்கும் வர சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வரதுக்கு நீ ஒன்றும் சும்மா வர வேண்டாம், அந்த மொத்த குடும்பத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கான ஏற்பாடை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டையுமே கொடுத்தாங்க. இதை வச்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு சோழன் எனக்கு நிஜமாகவே உங்களை பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு லைட்டாக கண் கலங்கிக்கிட்டே அங்கே போக பார்க்க. ஆனால் பாண்டி ஒரு நிமிஷம் நீங்கள் தான் வானதிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களான்னு கேட்குறாங்க. உடனே நிலாவும் அது இல்லை வானதி அப்படின்னு சொல்ல வர. ஆனால் பாண்டியும் வானதி என்கிட்ட கூப்பிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டா, நீங்கள் வானதிக்கிட்ட அவள் அவ்வளோ உங்களை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமாவ எதுக்காக போய் பேசுனீங்க, அதுவும் அவங்கக்கிட்ட ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்டிங்களாம். ஒரு கட்டத்தில் வானதியும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசினா போலையேன்னு கேட்க அதுக்கு நிலாவும் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, நானும் சோழனும் மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல, ஏதோ கட்டாயத்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஆனால் வந்த என்ன நீங்கள் ரொம்ப நல்லபடியாகவே பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் வானதி அப்படி இல்லைல்ல, நான் ஏதோ எதர்ச்சியாக வந்திருந்தாலும் என்னை நீங்கள் பார்த்துக்கிட்ட மாதிரி வானதி அப்படி அதை விட அதிகமாக பார்த்துக்கணுன்னு அவங்க யோசிச்சது ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்ல அதுக்கு பாண்டியும் அவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுன்றது. நீங்கள் இங்கே வந்து எங்களோட கஷ்டம் எல்லாத்தையுமே எப்படி போக்குனீங்க, உங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி நீங்கள் லக்கி சாம் தான், ஆனால் அந்த வானதி இருக்காளே அவள் அடங்கா பிடாரி, அவளெல்லாம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக என் குடும்பத்தில் சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது, அவளுக்கு அவளோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வானதியை திட்ட ஆரம்பிக்க. ஆனால் நிலாவும் இங்கே பாருங்கள் உங்களோட வருங்கால ஒய்ஃபை அடுத்தவங்க முன்னாடியெல்லாம் இப்படி தரகரவாக பேசாதீங்கன்னு சொல்ல அதுக்கு பாண்டியும் அவள் வேண்டான்னு நான் முடிவெடுத்துட்டு அவளை மொத்தமாக கை கழுவி விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எங்களோட நல்லதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எங்ககிட்ட பணம் வேணா இருக்கலாம், நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். முதல்ல நீங்கள் சோழனை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் இல்லாமல் சோழன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நிலா கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நிலாவும் இங்கே பாருங்கள் என்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் மறந்துடுவீங்க, அவங்கவுங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையில் முன்னேறிட்டு போனால் பழசு எல்லாமே மறந்துடும், அதனால் நீங்கள் எல்லோரும் என்னை மறந்துடுங்க, நானும் உங்களை மறக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்க. ஆனால் சொல்லணும் ஒரு நிமிஷம் நிலா, எனக்கு எப்போ தான் ஒரு நிமிஷம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது ஒன்று நல்லா புரிஞ்சிச்சு, நீ என்ன காதலிக்கிற கரெக்டான்னு கேட்க அதுக்கு நிலாவும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்லணும் நீ மட்டும் என்னை காதலிக்கலனா எதுக்காக என்னோடய குடும்ப கஷ்டத்துக்காக நான் படுற கஷ்டத்துக்காக நீ என்னையே விட்டுட்டு போகணுன்ற முடிவு எடுத்துருப்பான்னு சொல்ல அதுக்கு நிலாவும்
இங்கே பாருங்கள், நான் உங்களை காதலிச்சிருந்தா உங்கள் கூடயே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு உங்களை பிடிக்கும் அவ்வளோதான் சொல்ல. ஆனால் சோழனும் கண்டிப்பாக கிடையாது. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேனோ அதே மாதிரி நீயும் என்னை காதலிக்கிற, அதுதான் உண்மை. அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீ உன்னோட காதலிக்கே விட்டுட்டு போக்குறன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்திருக்கேன். எனக்கு உன்னோட நிலமை நல்லா புரியுது. ஆனால் நீ நினைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். நீ இல்லாமல் நாங்கள் எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் சந்தோஷமாகவே இருக்க மாட்டோம். இந்த பணம் எல்லாத்தையுமே இந்தா, போய் உன் அப்பா கிட்ட நீயே கொடுத்துட்டு, எங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் போதும்னு சொல்ல. இந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு நிலாவே கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு கொடுத்த பணம் எல்லாத்தையுமே எடுத்து நிலா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் நடேசன் கூட யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களுக்கு கொடுத்த அந்த 5 லட்ச ரூபா பணத்தையுமே எடுத்து, இந்தாம்மா, எனக்கு ஒன்றும் பணம் முக்கியம் இல்லை, நான் நிறைய காசு பணம் பார்த்தவன், நீ இந்த குடும்பத்தில் இருந்தாதாம்மா இந்த குடும்பம் குடும்பமாகவே இருக்குது, இதெல்லாம் போயிட்டு உன் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துரு, நீ மட்டும் இங்கே இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த 4 லட்ச ரூபா பணத்தை நான் எப்படியாவது அடைச்சிக்கிறேன், இவனுங்க ஒன்றும் அடைக்கணும்னு அவசியம் கிடையாது, இவனுங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக தானே நீ இப்படி ஒரு முடிவெடுத்த. இதுக்கப்புறமா இவனுங்க எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு பொறுப்பான அப்பனாது நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன்னு சொல்ல. அப்போது நடேசன் இப்படி பேசுனது கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆக. ஆனால் நிலாவும் அவங்களோட முடிவில் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தோணுது. ஸோ நிலா அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க? அது மட்டும் இல்லாமல் பாண்டி ஒரு வழியாக வானதி வேண்டான்ற முடிவை தெளிவாக எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?